50,000 ரெவன்யூ பண்ணதுக்கப்புறம் அதை சீக்கிரமே 1 லேக்காக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்தது. ஸோ அதுக்காக நான் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஹாய், திஸ் இஸ் முனி சிஆர். ஐ எம் ஃபுட்பாலர், ஸ்டோரி டெல்லர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மியூனிஸ். நம்ம பில்ட் பண்ணுற ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் குவாலிட்டியாக இருந்தால் போதும், அதுக்கான சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துரும்னு நான் நினச்சேன். பட் ஐ வாஸ் ராங். மேபி நடக்கலாம், பட் பிகினிங்கில் அப்படி இல்லை. என்னோட சேல்ஸ் ட்ராப் ஆனப்போ என்கிட்ட 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருந்தது. பே ஃபார் ஃபாஸ்ட் அட்டென்ஷன் ஆர் ஏர்ன் ஸ்லோ ட்ரஸ்ட். அண்ட் ஐ சூஸ் த செகண்ட் ஒன், த ஸ்லோவர் ஒன். பிகாஸ் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லை. ஆல்சோ ஐ பிலீவ் பணம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற எல்லா மார்க்கெட்டிங் டூல்ஸை விட பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டிங்னா தட் இஸ் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஐ ஷேர்ட் ஸ்டோரி ஆஃப் இம்பாக்ட். நோ ஸ்கிரிப்ட்ஸ், நோ இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங். இந்தியன் விமன்ஸ் டீம் பிளேயரோட வேர்ட்ஸ், தமிழ்நாடு சீனியர் டீம் பிளேயரோட வேர்ட்ஸ், கேரளா சூப்பர் லீக் ஸ்டாரோட வேர்ட்ஸ் அண்ட் நம்ம ரீஜனல் பேஸ்ட் ஜென்ரல் பிளேயர்ஸோட ரியல் டைம் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மள மாதிரி ஒருத்தர் அவங்க ஓன் வேர்ட்ஸ் மூலமா இதை நான் பர்ச்சேஸ் பண்ணா இது நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த சஜஷன் தான் எல்லா மார்க்கெட்டிங்கை விட பீப்புள்ஸோட மைண்ட்ல பவர்ஃபுல்லா போய் ஹிட் ஆகுன்றது தான் என்னோட பிலீஃப். பிகாஸ் ஆட்ஸ் ஹெல்ப் யூ டு கெட் கிளிக்ஸ், பட் ஸ்டோரிஸ் ஹெல்ப் யூ டு கெட் ட்ரஸ்ட். எஸ், ப்ராசஸ் ஸ்லோ தான், பட் வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் 1 லேக்கை எப்போ ஹிட் பண்ணுறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.